ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருணக்கிழங்கு வறுவல். கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு ஒவ்வொருத்தரும் ஒரு போல் சொல்கிறாங்க. கருணக்கிழங்கை தோலெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை நான் வேக வச்சு 75% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு விசில் அளவு விட்டால் போதும். அப்புறம் அந்த ஆறின கருணக்கிழங்குல உப்பு, ஒரு 1/4 கப் அளவு புளி தண்ணி, அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு 4 to 5 ஸ்பூன் உங்கள் இதுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கோங்க. கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு பெசரி வச்சுருங்க. அப்புறம் ஒரு கடாயில் ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய், அதில் இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை இதை போட்டு இது நல்லா பொரிஞ்சதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கை இதில் சேர்த்து நல்லா வறுக்கணும். ஆல்ரெடி 75% வெந்திருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியது இருக்காது, சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். கருணக்கிழங்கை 3/4 பதம் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதிகமாக வேகந்துருச்சுன்னா எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். இன்னொரு விஷயம் என்னென்னா, உதிரி உதிரியாக வராது, இல்லைன்னா புட்டு மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மிளகாய்த்தூள் ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது இது மாதிரி செஞ்சோன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். எப்போவுமே யூஸ்வலாக உருளைக்கிழங்கு வறுவலே செய்கிறதுக்கு கருணக்கிழங்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், கீரை கடையல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நிறைய நல்ல வீடியோஸ் பார்க்கலாம்.